காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ஏன் அப்படின்னு சொன்னா 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு. அதனால போட்டி போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. அப்படி நேற்றைக்கு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எடப்பாடி அவர்கள் அதிரடியாக சில அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு அதிரடியா பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த தேர்தல் காலம் வந்தாலே போதும் வந்து பரிசு மழைகள் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் வந்து இந்த வாக்குறுதிகள்ல போர் நடக்கிறது அப்படிங்கிறது சகஜமான விஷயம்தான். ஆனா இந்த 2026 யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலா நமக்கு அமைஞ்சிருக்கு. பரிசு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக தங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக பல பரிசு பொருட்களை ஒவ்வொரு மாவட்டமா இறக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து வாக்குறுதிகளுக்குன்னு தனியா குழு போட்டு போன தடவை பண்ண ரிப்பீட்டேஷன் இல்லாம புதுசா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இதுல இவங்க அதிமுக பாத்தீங்கன்னா என்டி அலையன்ஸ்குள்ள இருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா விதவிதமான வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுதான் சொல்லணும். ஏன்னா வந்து ஏற்கனவே அவர் ஒரு 4.5 வருஷம் ஆட்சியை வந்து கட்டுக்கோப்பா நல்லா நடத்தி முடிச்சிருந்தாரு. கொரோனா காலம் உச்சத்துல இருக்கும் பொழுதே அதை வந்து முன்னிலைப்படுத்தி இப்ப சில வாக்குறுதிகளை தொடர்ந்து அவர் அறிவிச்சிட்டு இருக்காரு. நேற்றைக்கு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம். இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சில வாக்குறுதிகளை வந்து அவரு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து 2 கட்டமாக ஜனவரி 17 எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று வந்து ஒரு சில வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாரு. அதை அடுத்து பிப்ரவரி 4ஆம் தேதியும் சில வாக்குறுதிகளானதை கொடுத்திருந்தாரு. இப்ப 3ஆம் கட்டமாக நேற்றைக்கு சில வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்காரு. அப்படியே நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, கடந்த 5 ஆண்டு இந்த திறனற்ற திமுக ஆட்சியில வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு எல்லாமே ஏறி போச்சுங்க. மக்கள் அன்றாடம் வாழ்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. இந்த திமுகவால வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கவே முடியல. சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதனால மக்கள் எல்லாம் வந்து அவதிப்படுறாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கும் கல்வியோ இல்ல சுகாதாரமோ கிடைக்கிறதுக்கே இங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அதிமுக ஆட்சிக்கு வந்ததுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருணை எதற்காக அப்படின்னா, இந்த திமுக வந்து 5 வருஷமா கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. அதனால அந்த கருணையின் அடிப்படையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அறிவிச்சிருக்காரு. இதை கேட்டு அப்படியே ஆடி போயிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதோட சேர்த்து சில வாக்குறுதிகள் சொல்லியிருந்தாரு. அதுல வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சு பட்டதாரியா இருந்தீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் மாசம் கொடுக்கப்படும். அதே மாதிரி +2 படிச்சுட்டு வேலை இல்லாம பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் உதவி தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து மீன்பிடி தடை காலங்கள்ல மீனவர்களுக்கு இப்ப கரண்டா வந்து 8,000 ரூபாய் உதவி தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இது 12,000 உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதோட சேர்த்து இந்த பொங்கல் தொகுப்பு இருக்கு இல்லையா, திமுக ஆட்சி பொங்கல் தொகுப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 வருஷமா ஏமாத்திட்டு 2 வருஷத்துக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொங்கல் தொகுப்போட சேர்ந்து வருஷத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 1000 ரூபாய் கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய இலவச மின்சாரமான 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து விசைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாக வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நகர் பகுதிகளை நடைபாதையில கடை போட்டிருப்பாங்களே இந்த சிறு குறு வியாபாரிகள், இவங்களுடைய வங்கி கடன்கள், அதாவது கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற அதிரடி அறிவிப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே முந்தின 2 அறிவிப்புகள் என்னவா இருக்குன்றதையும் நம்ம சொல்லிடுவோம். சோ இதுல ஏற்கனவே நமக்கு தெரியும், முதல் கட்டமா ஜனவரி 17ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று சில வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, குலவிளக்கு திட்டம். இப்போது இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 1000 ரூபாய் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை 2,000 ரூபாயா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவர் அறிவிச்சிருந்தாரு. அதோட சேர்த்து இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கறத வந்து ஏற்கனவே திமுக அமல்ல வச்சிருக்கு. இது மகளிருக்கான திட்டமா வச்சிருந்தாங்க.
கொடுத்திருந்தாங்க. இதுல மகளிர் ஆண் பெண் இருவருமே வந்து பயணம் பண்ணலாம், குறிப்பா வேலைக்கு போறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தாரு. அப்புறம் இலவச வீடு, எல்லோருக்கும் அம்மா வீடு வந்து கட்டித்தரப்படும் அப்படிங்கிற மாதிரி அதுல சில கிளாசஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு. குறிப்பா பட்டியல் சமூகத்துக்கு வந்து சில கிளாசஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இப்ப வந்து மத்திய அரசு வந்து 125 நாளாக ஆல்ரெடி அதை மாத்திட்டாங்க, பேரும் மாத்திட்டாங்க. அதோட சேர்த்து 150 நாளாக அது மாற்றப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இதோட சேர்த்து பட்டியல் சமூக பெண்களுக்கு பின்தங்கி இருந்தா அவங்களுடைய கல்யாண செலவு பற்றி பல அறிவிப்புகளை வந்து முன்னாடியே ஜனவரி 17ஆம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி சில அறிவிப்புகளை கொடுத்திருந்தாங்க. அதுல சொல்லப்பட்டிருந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இது வந்து வருடத்திற்கு 3 இலவச சிலிண்டர்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். முதியோர் ஓய்வூதியம் அப்படிங்கிறது 1200 ரூபாயில இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கல்வி கடன் தள்ளுபடி, வங்கிகள்ல பெறப்பட்டிருக்க கல்வி கடன்கள் எல்லாம் வந்து முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்திருந்தாரு. இதோட சேர்த்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னா அந்த வீரர்களோட குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பு, அதோட சேர்த்து காயமடைஞ்ச 2 லட்சம் ரூபாய் அறிவிப்பு அப்படிங்கிறது, மானியமாக 5 லட்சம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்றத ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாரு. இதோட சேர்த்து சிறுபான்மை பெண்களுக்கு வந்து சுய உதவி குழு வட்டி இல்லாம கொடுக்கப்படும் அவங்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு வங்கியில நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுமே தள்ளுபடி செய்வோம் அப்படிங்கிற 3 கட்டமாக வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ இந்த கூட்டணி வந்து ஒரேடியா எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டோவை கண்டிப்பா திமுகவும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு வந்து தேர்தல் தேதியானது அறிவிக்கப்படும். அதோட சேர்த்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் வந்து அமலுக்கு வந்துரும். அது பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல திட்டங்கள்லாம் வந்து ஸ்டாப் செய்வாங்க. சோ அதனால வந்து இன்னைக்கு இவர் அறிவிச்சிருக்க இந்த அறிவிப்பு இன்னும் என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ 2 திராவிட கட்சிகளும் களத்துல பயங்கர வேகம் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக கான்சென்ட்ரேட் பண்ணி, குறிப்பா வந்து விவசாயிகள் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், பெண்கள் சார்ந்தது, இளைஞர்கள் சார்ந்தது, வேலை இல்லாம இருக்கவங்க அப்படின்னு சொல்லி இதை செக்மெண்டடா பிரிச்சு அவங்களுக்கான தேவைகளையும் அறிவிப்புகளையும் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து பிரஸ் மீட்ல சில கேள்விகளும் எழுப்பப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே கஜானா வந்து காலியா இருக்கு, அதோட சேர்த்து 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொன்னார்னா, நாங்க ஒரு வல்லுநர் குழு அமைச்சு எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட ₹1 வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. ஏற்கனவே கொரோனா காலங்கள்ல வருமானமே இல்லாத சமயத்திலேயே நாங்க இந்த நிர்வாகத்தை சரியா கையாண்டிருந்தோம், அதனால எங்களுக்கு இது எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ற விதத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. சோ இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக என்ன பண்ண போகுது. இதோட சேர்த்து முக்கியமான கட்சியான தாவேக என்ன அறிவிப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.